வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள். ராஜாத்தி அம்மாள் கலைஞருடைய துணைவியார் ஜெயலலிதாவை அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். கருத்துரிமைப்பு அரசியல், ஆங்கிலத்தில் சொல்வதானால் பாலிடிக்ஸ் ஆஃப் கன்சென்சஸ் என்பது மிகவும் அவசியமானது. இப்போது காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் கருத்துரிமைப்புக்காக இந்த கூட்டம் முதலமைச்சருடைய இலாகாக்களை இப்போது கவனித்துக் கொள்கிற பன்னீர்செல்வத்துடன் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் கருணாநிதியின் துணைவியார் ஜெயலலிதாவை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். ஏறக்குறைய 22 நாட்களுக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ வல்லுநர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடல்நலம் தேறி வருகிற முதலமைச்சரை வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு கட்சியினர் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கருணாநிதியின் குடும்பத்தில் இருந்து ஒருவரை சந்திப்பது என்பது முக்கியமான கவனத்தை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஜெயலலிதாவோடு அவருடைய அரசியலை பற்றி நல்ல புரிதல் உள்ள கனிமொழியுடைய தாயார் இன்றைக்கு இந்த சந்திப்பை முன்னெடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நோயாளிகளாக இருப்பவர்களை நலம் விசாரிப்பது என்பது நற்பண்புகளில் உள்ளது. அந்த அடிப்படையிலும் இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட தமிழ்நாட்டிற்கு நடுவர் மன்ற ஆணையின்படியும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களின்படியுமே கர்நாடகா நீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாருக்கும் மாற்றம் கிடையாது. அதை சட்டபூர்வமாக மட்டும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. சட்டபூர்வமான வழிகளில் மட்டுமே அரசாங்கம் அதை முன்னெடுத்து செல்கிறது. அதனை அனைத்து கட்சிகளோடும் கலந்தாலோசித்து அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை பல்வேறு கட்சிகள், விவசாயிகளுடைய சங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன. ஏனென்றால் அப்போதுதான் அந்த அழுத்தம் தொடர்ந்து, அந்த அரசியல் அழுத்தம் என்பது மத்திய அரசுக்கு அவசியமான ஒன்று. ஏனென்றால் மத்திய அரசு பின்வாங்கி இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலுக்கு எதிராக அது செயல்பட்டு வருகிறது என்கிற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று திரண்டு அதற்கான அழுத்தத்தை உருவாக்க வேண்டும், அதற்கான நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பன்னீர்செல்வத்துக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில் நடந்த சந்திப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஒரு கருத்துரிமைப்பு அரசியலுக்கான ஒரு களமும் தளமும் என்றைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. அது என்றைக்கும் இருக்க வேண்டும். இன்னொரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.